ஆனால் அந்த உலக அரசியலை பொறுத்தவரை ஒரு நாடும் அவர்களுக்கு எது முதன்மையானது என்று பார்ப்பாங்கன்னா, நமக்கு ஈரானும் நண்பர் தான், அமெரிக்காவும் நண்பர் தான். பிரதமர் அவர்கள் ஈரானுடைய அதிபரோடு பேசியிருக்கிறாங்க. ஏன்னா சுப்ரீம் கவுன்சில் லீடர் அவங்க இறந்த பிறகு புதுசாக ஒருத்தர் போட்டிருக்காங்க. ஈரான் அதிபர்கிட்ட நம்முடைய பிரதமர் பேசியிருக்காங்க. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசியிருக்கிறாங்க. எனக்கு ஈரான் இந்தியா ஃப்ளாகில் இருக்கக்கூடிய ஆயில் டேங்கர் அலோவ் பண்ணுறாங்க. நேற்றுலேருந்து ஆயில் டேங்கர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் எந்தவித பிரச்சனையும் நம்ம பார்க்கல. ஏன்னா உக்ரைன் ரஷ்யா சண்டை போடும் பொழுதும் கூட நாம் எடுத்த ஸ்டாண்டு உலக நாடுகள் எல்லாரும் பாராட்டினாங்க. இன்னைக்கும் ஈரானை பொறுத்தவரை அமைதி வேண்டும் என்று பிரதமர் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த காங்கிரஸ்காரங்க தேவையில்லாமல், இன்னைக்கு காங்கிரஸ்காரங்க கரூர்லையும் பார்த்தோம், கேஸ் சிலிண்டரை வைத்து ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய ஒரு காங்கிரஸ்காரங்க வீட்டில் கேஸ் சிலிண்டர் இல்லைன்னு யாராவது சொன்னாங்களாண்ணா? எல்லா காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் எல்பிஜி புக் பண்ணி 2.5 days டெலிவரி வந்துடும் மேக்சிமம். ரூரலுக்கும் அர்பனுக்கும் வேற டைம் கொடுத்துருக்கோம். யாருக்கும் தட்டுப்பாடு கிடையாது. கமர்ஷியல் சிலிண்டர் 2 நாள் இருந்த பிரச்சனையும் இன்னைக்கு சரியாயிருச்சு. இன்னைக்கு ஹோட்டல் போய் பாருங்க, எந்த ஹோட்டல்லையும் பிரச்சனை இல்லை. அதனால் இல்லாத பிரச்சனை, அவங்க 5 ஆண்டு காலமாக செய்திருக்கக்கூடிய சாதனையை சொல்ல தெரியாம பொய்யான விஷயத்தை சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க. அதுவும் தோற்றுவிட்டது.